ஹலோ எமோஷனான வெல்கம் அண்ட் நமஸ்காரம் மறு டைம் ஃப்ளாக். ஸோ இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஐ குட் ஸ்மோக்கிங் நாட் மீ, ஜஸ்ட் அன் அவேர்னஸ் வீடியோ. ஓகேங்களா? புகையில, வெத்தலை, குட்கா, பான் மசாலா எல்லாமே உயிரை பறிக்கும். டிஸ்க்ளைமர்: டூ ஸ்மோக் at least 3 to 5 cigarettes per day, spread some disease to others and within you. Do die at your 40s or 50s. Rest in peace. ஏன் இந்த வீடியோ பண்ணோம் அப்படின்னு தோணுச்சுன்னா, இந்த சிகரெட் டப்பாவில் ரோட் சைடில் படுத்துட்டு இருக்கும்போது, அதாவது பல டயர்கள் ஏறி அது நல்லா ஃப்ளாட்டாக படுத்துட்டு இருக்கும்போது நம்மளுக்கு அந்த சிகரெட் டப்பா மேலேயே தோணும். நான் இதுக்காகவே நான் பண்ணியிருக்கேன். ஓகேவா? நோ வைலன்ஸ், நத்திங். ஒரு கடைக்கார அண்ணா கிட்ட போய் கேட்டுட்டு இந்த சிகரெட் டப்பா வாங்கிட்டு வந்தேன் நான். ஒன்லி டப்பா. ஸோ இதில் போட்டிருக்கா, லைக் ஸ்டிக்கர்ஸ் எல்லாம் போட்டிருக்கா. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா, இது கீழே வந்து பார்த்தீங்கன்னா இது ரிகார்டிங்கான நம்பர் ஒன்று இருக்கும். இங்கே கீழே இது ரிகார்டிங் நம்பர் ஒன்று இருக்கா. இந்த நம்பருக்கு இதை பார்க்கும்போதெல்லாம் கால் பண்ணுன்னு தோணிகிட்டே இருக்கும். சரி, கால் பண்ணுறதே ஒரு வீடியோ எடுத்துடலாமே அப்படின்னு இந்த வீடியோஸ் எடுக்க போகிறேன் நான். செம்மையாக வேகுது. கோயம்புத்தூர் இஸ் ஜஸ்ட் ஸோ வை பீப்புள் ஸ்மோக். ஸ்ட்ரெஸ்ஸு, மைண்ட் பக்கம் இருக்குது, ப்ரெஷராக இருக்குது, ஒரு தம் போடலாம், ஒரு டீ ஒரு தம் செம்மையாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ரீசன்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப வலியாக இருக்குது மச்சான் விட்டுட்டு போயிட்டாடா அப்படின்னு சொன்னோன்னே எவனோ ஒருத்தன் யாருன்னே தெரியாது அந்த பரநாரி வந்து அன்னைக்கு அந்த ஐடியா சொல்லும், மாப்பிள்ள ஒரு ஆஃப் சாப்பிட்லாம், ஒரு தம் போடலாம் அப்படின்னு. இதனாலையும் ஸ்டார்ட் பண்ணுவானுங்க சிலவங்க. அண்ட் இன்னொரு இது பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்ம இந்த ஆன்டி மாதிரி படத்தில் பார்த்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி வராங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்கு இல்லையா? ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வெற்றிமாறன் சார் சொல்லியிருப்பார். நான் வாரணமாயிரம் மாதிரி ஏதோ படம் பார்க்க போயிருப்பார் அவர். வாரணமாயிரம் ரிலீஸ் ஆன அன்னைக்கு தான் அவர் குவிட் பண்ணார் அப்படின்னு சொன்னார். ஸோ அந்த தேட்டரில் என் கூட 100 பேர் உட்காந்துருந்தாங்க. அந்த 100 பேருமே அன்னைக்கு தம் அடிக்க ஸ்டார்ட் பண்ணல. எனக்கு தான் தோணியிருக்கு. ஸோ யோர் ஃபிஷிங் சாய்ஸ் டு ஸ்மோக். ஓகேவா? நீ தான் முடிவு பண்ணுற தம் அடிக்கணும் அப்படிங்கிறது. அண்ட் தேட்ஸ் வை யூ ஸ்மோக். ஸோ சினிமா ரிலேட்டடாக வந்தனால வறுமை நிறம் சிவப்புன்னு ஒரு படம் இருக்குது கமல் சாரோட. கமல் சார், ஸ்ரீதேவி, அப்புறம் 2-3 ஹீரோ நடிச்சிருப்பாங்க. ஸோ அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா பசி போக்குறதுக்காக அவங்க தம் வச்சுட்டு போயிட்டுருப்பாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு எனக்கு தெரியாது. அந்த படத்தில் நான் பார்த்துருக்கேன். அண்ட் நான் ஸ்கூல் படிக்கும்போது கேட்ட ஒரு பயங்கரமான ஒரு சென்டென்ஸ் இருக்குது, தம் அடிக்கிறதுக்கு இந்த ரீசனு. நல்லா மச்சான் எப்பயோ சாக போகிறோம், தம் அடித்து செத்துடலாமே. நீ 80 வயசு தாண்டி சாகணும்னு ஒரு சோதகத்தில் இருந்திருக்கும். நீ 50லயே போய் சேர்ந்துட்ட. என்ன இருக்கும்? லெட்ஸ் கால் தட் நம்பர். எடிட்டர் டேபிள் உட்காந்துட்டு அஜய் இந்த கண்டென்ட் எவ்வளோ தூரம் வரும்னு எனக்கே தெரியாது, பார்த்துக்கோ. எதுவும் வரலைன்னா அப்படியே போட்டு விட்டுருவார், வழியில். இந்த சேவை தினமும் காலை 8 மணி முதல் இரவு 8 மணி வரை கிடைக்கும். எல்லா தீங்கட்டிலும் விடுமுறை. ఈ సేవను మీరు ప్రతిరోజు ఉదయం 8 The next day. என்னடா இது? என்னடா கட் பண்ணிட்டீங்க? Once more. லைக் இந்த மாதிரி அவேர்னஸ் வீடியோ கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக நம்ம காண்டாக்ட் பண்ணேன் நான். லைக் இது ரிகார்டிங் லைக் நீங்கள் வந்து கவுன்சிலிங் அந்த மாதிரி ப்ராசஸ் பண்ணுவீங்களா? ஓகே மேம். ஸோ சப்போஸ் யாருக்காவது கிட் பண்ணணும் அப்படின்னு தோணுச்சுன்னா அந்த நம்பர் கூப்பிட்டு பேசினா வந்து லைக் கவுன்சிலிங் செஷன்ஸ் அந்த மாதிரி அட்டன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அதை க்யூர் பண்ணுறதுக்கு மாதிரி பார்ப்பீங்களா? ஓகே மேம். தேங்க்யூ மேம். அவங்க
அவங்க பேசுறது அவங்களுக்கே கேட்குதானே தெரியலையே. எனக்கு ஒன்றுமே கேட்கல. இந்த மைக்கில் தான் ரெக்கார்ட் ஆச்சானு எனக்கு தெரியல. உங்களுக்கு இந்த நம்பரில் காண்டாக்ட் பண்ணி தான் குவிட் பண்ணணும் அப்படின்னு இல்லவே இல்லை. உங்களுக்காக தோணுச்சுன்னா, எனக்கு ஸ்மோக்கிங் விடலாம் அப்படின்னு தோணுச்சுன்னா, டெய்லியும் நீங்கள் 5-6 சிகரெட் அடிக்கிறீங்கன்னா ஒரு 3-2 கம்மி பண்ணுங்கள். அண்ட் அது அப்படியே மெதுவாக கிராஜுவலாக நீங்கள் கம்மி பண்ணிட்டு வந்தீங்கனாலே உங்களுக்கு நிறுத்தணும் அப்படின்னு தோணிடும். ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் என்னென்னா, இது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியும். இன்னொரு விஷயம் என்னென்னா, இது கடைசியாக ஒன்று தம் அடிச்சுக்கலாம், கடைசியாக ஒன்று அடிச்சுக்கலாம்னு சொல்லிட்டு அதை கண்டினியூ பண்ணிட்டு வந்துடாதீங்க. வேணான்னு தோணுச்சுன்னா விட்டுருங்க. உடம்புக்கு நல்லதில்ல, அனுபவத்துல சொல்றேன். I also love to smoke, but I won't and I can't. ஏன்னா சீரியஸான ஒரு மேட்டர் என்னன்னா, ஐ ஹாவ் எ பிக் ட்ரீம். அதை நோக்கி போகும் நேரத்தில் புஷ்கு நான் போய் சேர்ந்துட்டேன் அப்படின்னா ரொம்ப கஷ்டமாயிடும். ஸோ அதனால நான் வந்து நோ ஸ்மோக்கிங், நோ ட்ரிங்கிங் அந்த மாதிரி இருக்குது. நான் வந்து ஐம் நாட் எகெயின்ஸ்ட் தி ஸ்மோக்கர்ஸ். அதாவது சோஷியலாக இல்லை, ஒரு ஒகேஷ்னலாக தம் அடிக்கிறவங்க, ஒகேஷ்னலாக சரக்கு அடிக்கிறவங்களெல்லாம் நான் எகெயின்ஸ்ட் கிடையாது. உங்கள் சாய்ஸ் அது இல்லைன்னு சொல்கிறேன். ஆனால் அதில் அடிக்ட் ஆகிட்டு போகிறவங்கள தான் நான் வந்து ராங்கன்னு சொல்லிட்டு இருக்கேன். அது ஒரு விஷயம் இருந்தால் தான் அடுத்த நொடியே வாழ முடியும் அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டி இருக்கு இல்லையா, ரொம்ப கேவலமான மென்டாலிட்டி அது. நீ எல்லாம் திருந்தவாட்ட போற. இல்லை நான் கன்சிஸ்டண்ட்டாக நான் தம் அடிப்பேன் அப்படின்னு இருந்தீங்கன்னா, அட்லீஸ்ட் உங்களோட ஒரு 30-40 வயசில் ஒரு 10 lakhs ஒரு 15 lakhs சேர்த்து வச்சுக்கோங்க. ஏன்னா பயங்கரமான பாடி பார்ட்ஸ் அதில் அடி வாங்க போகுது. ஸோ குடிச்சு நாசமா போங்க. முன்னாடியே நான் சொன்ன மாதிரி, டூ ஸ்மோக், அட்லீஸ்ட் ஸ்மோக் 3 to 5 cigarettes every day. Spread some diseases to others and within you. Do diet your 40s or 50s. Rest in peace. Peace out. அது ஒண்ணு இல்ல, கீழே போட்டு